சோழவந்தான் அருகே கருப்பட்டி இரும்பாடி நாச்சிகுளம் பகுதியில் சேதம் அடைந்த 100க்கு மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்களை இதுவரை பார்க்க வராத அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக சேதம் அடைந்த நெற்பயிர்களை அதிகாரிகள் யாரும் பார்க்க வராத நிலையில் பொதுமக்கள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் அதிகாரிகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக நாச்சிகுளம் பொம்மன் பட்டி கணேசபுரம் அம்மச்சியாபுரம் கருப்பட்டி இரும்பாடி கரட்டுப்பட்டி ஆகிய கிராமங்களில் பெரியார் பாசன கால்வாய் மூலம் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல் நடவு செய்த நிலையில் அதில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களில் மழை நீர் புகுந்து நெற்பயிர்கள் அனைத்தும் வயல்களில் சாய்ந்து அறுவடை செய்ய முடியாத நிலையில் உள்ளது. இதனால் இந்த பகுதி விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் நெல்களை அறுவடை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் சேதம் அடைந்த நெற்பயிர்களை அதிகாரிகள் பார்வையிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்போது வரை அதிகாரிகள் பார்க்க வரவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நாட்டின் முதுகெலும்பாக உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசும் முன்வரவில்லை அதிகாரிகளும் முன்வரவில்லை. ஏக்கருக்கு சுமார் 30,000 முதல் 40,000 ரூபாய் செலவு செய்த நிலையில் தற்போது பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் அதை அதிகாரிகள் உடனே பார்வையிட்டு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுவரை பார்க்க வராத அதிகாரிகளுக்கு விவசாயிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர்.